அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக தாழ்த்துகிறதினாலே நாம் உயர்த்த பெறுகிறோம் என்கிறதனை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகத்தின் வழியாக நேர்மையா இருக்கிறது என்கிறதனையும், பதிலுரை பாடல் வழியாக தீயவர்களுக்கும் தீமைக்கும் எதிர்த்து நிற்கிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கென பலியாக தரப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தையும், நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிறதினாலே நாம் உயர்த்தப்படுகிறோம் என்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகம் நமக்கு சீராக்கின் ஞான நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. வாசகம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவர் ஒரு தலைப்பட்சம் சாயாதவர். ஆண்டவர் அப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிற நீ நான் அவரை போலவே நடுவராய் நேர்மையாய் ஒரு தலைப்பட்சம் சாயாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்கான முதலாவது காரியம் நாம் நடுவராய் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த பகுதியிலே நாம் இன்னும் தெளிவாக காண்கிறது, அவருடைய பணியை செய்கிறவர்கள் மேலே அவருடைய விருப்பம் உண்டாயிருக்கிறது. அவருடைய விருப்பத்தை நாம் நம்முடைய பணியாக செய்கிற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? நம்முடைய நடவடிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி நாம் அவருடைய பணியை செய்கிறதினாலே நாம் நம்முடைய மன்றாட்டோ ஜெபங்களோ அவரை அடைகிற வரையில் நாம் தளர்ந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. அப்பொழுது நம்முடைய ஜெபங்களும் மன்றாட்டுகளும் நற்பயிற்சிகளும் முகில்களை பெயர்த்து கொண்டு அவருடைய இடத்தை அடைகிறது. ஏனெனில் நாம் நேர்மையில் செய்கிறோம், நேர்மையாய் இருக்க முயற்சிக்கிறோம். நேர்மையை செய்ய நாம் முயல்கிறதினாலே நாம் ஆண்டவரிடத்திலே தாழ்ச்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். தாழ்ச்சி உடையவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நேர்மை தவறாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த நற்பயிற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முதலாவது வாசகத்தின் வழியாக கற்றுத்தருகிறார். பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டை கேட்டு என்னுடைய ஆராதனையை கேட்டு அதிலே அவர் உளமகிழ்கிறவராய் இருக்கிறார். ஏனெனில் ஏழை கூப்பிட ஆண்டவர் கேட்கிறார். யார் ஏழையாய் இருக்கிறவன் என்றால் ஆண்டவருக்குள் எளிமையாய் இருக்கிறவன் ஏழையாய் இருக்கிறவன். இந்த உலகத்திலே நாம் கூறுகிற ஏழைகள் அல்ல ஏழைகள், ஆண்டவரிடத்திலே எளிமையாய் காணப்படுகிறவன், வாழ்க்கையிலே எளிமையாய் காணப்படுகிறவனே ஏழை. அந்த ஏழை கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார். இன்றைய காலகட்டத்திலே இருக்கிற ஏழைகள் கூப்பிட ஆண்டவர் கேட்கிறதில்லை. ஏனெனில் அவர்களுடைய கூக்குரல் வேறதோ இருக்கிறது, எளியவனுடைய கூக்குரல் வேறையா இருக்கிறது. அவர் தீமை செய்வோருக்கு எதிர்த்து நிற்கவராய் இருக்கிறார் என்கிற வாசகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக நேர்மையா இருக்கிறவன், தாழ்ச்சியோடு இருக்கிறவன், தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக இருக்கிறான், தீமையை எதிர்த்து நிற்கிறான். இந்த தீமையை அவர் எதிர்த்து நிற்கிறதினாலே, தீமையை நாம் எதிர்த்து நிற்கிறதினாலே தீமை செய்கிறவருடைய முகம், அவருடைய நினைவு இந்த உலகத்திலிருந்து அவரும் அற்று போக பண்ணுகிறார். நம்முடைய நடவடிக்கையினாலே, எளிமை நிறைந்த நடவடிக்கையினாலே, அந்த செயல்களை நாம் தொடர்ந்து செய்து வருகிறதினாலே தீமை செய்வோருடைய நினைவுகள் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கும். அதனாலே ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டை கேட்கிறார். நீதிமான்களின் மன்றாட்டை கேட்கிறார். நீதிமானுடைய மன்றாட்டு மாத்திரமே ஆண்டவருக்கு கேட்கிறது அல்லாதபடிக்கு வேறு யாருடைய மன்றாட்டுகளும் ஆண்டவருக்கு கேட்கிறதில்லை. அதனால் தான் ஏழை கூப்பிட ஆண்டவர் அதை கேட்டார். அதை மற்றவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் என்று வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக எந்த நிலையிலிருந்து நாம் ஆண்டவரை கூப்பிடுகிறோம், எதற்காக நாம் ஆண்டவரை கூப்பிடுகிறோம் என்கிற காரியத்தை இந்த
இந்த நாளிலே நாம் மிக தெளிவாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே கூறுகிறதினாலே ஆண்டவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசகத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கென்று பலியாக வார்க்கப்பட்டிருக்கிறது. நல்லதொரு போராட்டத்தை போராடி இருக்கிறேன். நம்பிக்கையை விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். எனக்கான வெற்றி வாகை காத்திருக்கிறது. நீயும் நானும் இப்படித்தான் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். நல்லதொரு போராட்டம் போராடி இருக்கிறேன் ஆண்டவரே. நீ கத்தி உறக்கமிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சொன்னாலே போதும். நான் நல்லதொரு போராட்டம் போராடி இருக்கிறேன். நற்செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நான் தனிமைப்பட்ட பொழுதும் அதை செய்து கொண்டிருந்தேன் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அவர் தனியாய் விடப்பட்ட பொழுது, அவர் தனிமையாய் விடப்பட்ட பொழுது, அவர் தனிமையாய் விடப்பட்டதற்காக அல்லது தனிமையாய் விட்டவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே குறை பேசவில்லை. அவர்கள் தனியாய் விட்ட பொழுதுதான், அவர் தனிமைப்பட்ட பொழுதுதான் ஆண்டவருடைய துணையும் பலமும் அவருக்கு உண்டாயிருந்தது. ஏழை என்கிறவன் தனிமைப்படுத்தப்பட்டவன். எவனுடைய உதவியும் நம்பாமல் தனியாய் தன்னுடைய நற்செயல்களுக்காய் நிற்கிறவன், தாழ்மையாய் இருக்கிறவன் அப்படித்தான் இருக்கிறான். எவனையும் நம்புகிறதில்லை, அவன் ஆட்கூட்டங்களை சேர்க்கிறதில்லை, தனக்கு வேண்டியவர்களை தன்னோடு இழுத்துக் கொள்ளுகிறதும் இல்லை. என்னுடைய சிந்தனையில் இருக்கிறவன் என்னோடு கூட நிற்கட்டும் என்று அவன் விரும்புகிறதும் இல்லை. ஏனெனில் அவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறான், ஆண்டவருடைய காரியமாயிருக்கிறான், நீதியை செய்கிறான், நேர்மையை செய்கிறான். நீதியையும் நேர்மையையும் நடப்பிக்கிறவன் ஒரு தலை பக்கம் சாராதவன், எவனுக்கும் அஞ்சுகிறதில்லை. ஓரளவுக்கு போய் சொன்னால் அவன் ஆண்டவருக்கும் அஞ்சுகிறதில்லை. ஏனெனில் அவன் ஆண்டவருக்கு அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறதினாலே அவனுக்கு எவரிடத்திலும் பயமில்லை, யாரை குறித்தும் கலக்கமில்லை. உன்னுடைய தனிமை உனக்கு நன்மையை தருகிறது. உன்னை கைவிட்டோருக்காய் மன்றாடு. ஏனெனில் அவர்கள் உன்னை கைவிட்டதால் தான் நீ தாழ்மையுற்றாய். நீ தாழ்மையுற்றதால் தான் ஆண்டவர் உன் பக்கம் இருக்கிறார் என்கிற சத்தியத்தையும் அறிந்து கொண்டாய். நீ தாழ்மைப்படுத்தப்பட்டதினால் தான் ஆண்டவர் உன்னை உயர்த்தி இருக்கிறார் என்கிற காரியத்தையும் இந்த நாளில் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் மிக தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தி ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். சொல்லுகிறது உவமைதான், நிகழ்வு அல்ல. ஆண்டவருடைய உவமைகள் எல்லாம் மிக தெளிவாயும் நேர்த்தியுமாயும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தான் நேர்மையாளர் என்பதற்காக நேர்மை அல்லாதிருக்கிறவர்களை மிகவும் கேவலமாய் நடத்துகிற ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது. விசுவாசிகள் அவிசுவாசிகளை கேவலமாய் பார்க்கிறதும், ஆண்டவருக்காக பீடத்திலே ஏறி வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவனை என அவதூறாய் காண்கிறதும், தன்னுடைய நீதிமான்தனத்தை இங்கே இவர்கள் மிகைமைப்படுத்தி ஆண்டவரிடத்திலே முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். அதை ஆண்டவர் அங்கே கடுமையாக சாடிக்கொண்டிருக்கிறார். ஊமையாக அந்த சொல்லுகிற காரியத்தில் அவர் மிகவும் தெளிவாக சொல்லித் தருகிறார். பரிசேயனுடைய ஜெபமும் வரி தண்டுவோனுடைய ஜெபமும் நமக்கு மிகவும் பரிச்சயமானது. இங்கே நீதிமான் என அழைக்கப்பட்ட பரிசேயன் அவன் ஆண்டவருக்கென செய்கிற காரியங்களை எல்லாம் அங்கே விவரித்துக் கொண்டிருக்கிறான். கொள்ளையிடுகிறதில்லை, விபச்சாரம் செய்கிறதில்லை, நோன்பிருக்கிறேன், ஆண்டவருக்கென தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் தான் சொன்னான், மனிதரிடத்தில் கூட அவன் சொல்லவில்லை. இங்கேதான் சத்தியம் இருக்கிறது. அவன் மனிதரிடத்திலே கூட தன்னை பற்றி பெருமையாக பேசவில்லை, ஆண்டவரிடத்தில் சொன்னான். அவன் ஆண்டவரிடத்திலே சொன்ன பொழுது ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறான். நான் இவர்களைப் போல இல்லை, நான் யோக்கியமாயிருக்கிறேன், அவைகளுக்காக நன்றி கூறுகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். ஆக நீ யோக்கியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நன்றி கூறுவாய் என்று சொன்னால் அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற மேலான சத்தியம் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பின் நான் என்னதான் செய்ய வேண்டும்? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை செய்துவிட்டு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே விரும்புகிறதை பார்க்கிறோம். ஏழையாய் இருக்கிறது என்றால் எளிமையாய் இருக்கிறது. உனக்கு
எனக்கு தரப்பட்டிருக்கிற காரியம் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று அறிந்து அவருடைய படியின் நடக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறாரே அல்லாதபடிக்கு உன் இஷ்டத்திற்கு நோன்பு இருப்பதும் உன் இஷ்டத்திற்கு தசம பாகம் கொடுப்பதும் உனக்கு ஏற்ற முறையிலெல்லாம் விரும்புகிற முறையிலெல்லாம் நீ செய்கிறதையும் அல்ல ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவருக்கு நீதி செய்கிறதும் அவருடைய காரியமாய் நிற்கிறதும் அவருடைய நியாயங்களை நடப்பிக்கிறதும் தான் இங்கே தாழ்ச்சியாய் கருதப்படுகிறது. ஆண்டவருக்கு உகந்த விதமாய் கருதப்படுகிறது. வரி தண்டுவோன் வந்தான், ஆண்டவரே என்னுடைய நிலைமை உமக்கு நன்றாய் தெரியும், என் மீது இறங்கும் என்று சொல்லி அவன் ஓய்ந்தான். அவனுடைய ஜெபம் ஆண்டவராலே கேட்கப்பட்டது என்று இங்கே மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் ஆண்டவருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். அவர் முடிக்கிற பொழுதிப்படித்தான் முடிக்கிறார். எவன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுகிறான். என் நிலையிலும் நீ உன்னை உயர்த்த வேண்டாம் என்று ஆண்டவர் இங்கே உறக்க உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தியங்கள் மிகவும் உன்னதமானதும் மேன்மையானதும் நேர்மையானதுமாய் இருக்கிறது. ஆக நம்மை தாழ்த்துகிறது என்றால் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கிறது, அவருடைய விருப்பப்படி நடக்கிறது, நீதியுடையோராய் இருக்கிறது, ஒரு தலைபட்சம் சாயாமல் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறது. யார் பக்கமும் சாய வேண்டாம், நீ ஆண்டவன் பக்கமும் சாய வேண்டாம். நீதியானதை, நேர்மையானதை, சரியானதை செய். நீ அப்பொழுது உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாய். நீ இப்படி உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறதுனாலே உன்னை காண்போர் ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். நீ இப்படி சரியாய் செய்கிறதுனாலே தீமைக்கு எதிர்த்து நிற்கிறாய். நீ இப்படி தீமைக்கு எதிர்த்து நிற்கிறதுனாலே ஆண்டவருக்கு நீ பிரியமுள்ளவனாய் மாறி போகிறாய். அப்பொழுது நீ உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாய். நீ உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறதினாலே ஆண்டவர் உன்னை மேன்மையாய் உயர்த்துகிறார். நீ ஆவியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறாய். இந்த உலகம் காண்கிற உயர்த்துதல் என்பது வேறு. பெரிய வண்டிகளிலும் மாட மாளிகைகளிலும் கூட கோபுரங்களிலும் மெல்லிய ஆடை அணிந்து வலம் வருகிறதை ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. கோவில்களிலே மேலேறி பிரசங்கம் பண்ணுகிறதும் உபதேசம் பண்ணுகிறதும் ஆராதனை நடத்துகிறதும் அங்கே பீடங்களிலே நின்று அங்கே இருக்கிற பூஜாரிகளுக்கு உதவி செய்கிறதையும் அல்ல ஆண்டவர் இங்கே பெருமையாய் நினைக்கிறார். ஆண்டவருடைய காரியம் ஒரு தலைபட்சம் சாராமல் நீதியாய் நேர்மையாய் ஆண்டவரிடத்திலே நடக்கிறவர்களை ஆண்டவர் தாழ்த்தி இந்த ஜனங்களுடைய பார்வைகளுக்கு தாழ்த்தி அவர்களை உயர்த்துகிறார். அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய மாட்சிமை விளங்க உயர்த்துகிறார் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் அருமையான வேத பாடத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முதல் வாசகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, முதல் வாசகத்தில் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, நடுவராயிருக்கவும் ஒரு தலைபட்சம் எக்காலத்திலும் சாயாமலும் தொடர்ந்து அந்த நற்செயல்களிலே ஈடுபடுகிற கிருபையை எங்களுக்கு தருவீராக. அதனாலே நாங்கள் தீமை செய்கிறவர்களையும் தீமைக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். நன்றி ஆண்டவரே. இப்படி எங்களுடைய வாழ்வு உம்முடைய கண்களுக்கு பலி என வார்க்கப்பட்டு நல்லதொரு போராட்டம் போராடி இருக்கிறதினாலே வெற்றி வாக எங்களுக்கு காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கை உண்டாகி உமக்கென பிரயோஜனப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதினாலே நன்றி. அதனாலே நாங்கள் எக்காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செய்கிற நன்மைத்தனங்களை குறித்து உம்மிடத்திலும் யாரிடத்திலும் பெருமை பாராட்டாதபடிக்கு, அதை சொல்லாதபடிக்கு அமைதலோடு இருக்க, எளிமையாயிருக்க, இரக்கத்தோடு இருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. அப்பொழுது நாங்கள் உம்முடைய மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்திலே உயர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்தி விட்டதுனால நன்றி. கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க, உபதேசங்களின் நடக்க, தியானித்தவைகளின்படி நடக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.